அதனால அவங்க வந்து மோசம் கிடையாது. பேரு வச்சுக்காம அந்த வீட்ல நெறைய குரூப்ஸ் இருக்கு. முத்து வந்து சாச்சனாக்கு வாயில ஊட்டி விடுறாரு. சாரி யாரோ பேசுனாங்க. ஆர் வாஸ் இட் எக்கோ? பேசுங்க, பேசுங்க. அஞ்சலி எக்கோ எக்கோ அஞ்சலி எக்கோ மியூட்ல அது. ஓகே. போடுங்க. ஓகே. ஸோ முத்து வந்து சாச்சனாக்கு வாயில ஊட்டி விடுறாரு. முதுகுல தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. இவங்க வந்து 4 பேரும் கைய பிடிச்சுட்டு உட்காந்துட்டாங்களாம். ஃபோட்டோ எடுத்துட்டு இன்னைக்கு ஹேஷ்டேக் ஃபுல்லா அந்த ஃபோட்டோ மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது இவங்க 4 பேரு ஒரு சிங்க் இருக்கு அவங்கக்குள்ள. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, பேசிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. விஷால், தர்ஷிகா வந்து சேர்ந்து அ அ அது என்ன ட்ராக்கோ அது வாட்டெவர் தே வாண்ட் டூ நேம் இட். அது வந்து ஒரு குரூப் இல்லையா? 2 பேரும் விஷால் விட்டு குடுக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு. தர்ஷிகா விட்டு குடுக்கலையா? அடுத்தது முத்து, சாச்சனா. ஆம் ஆனந்தி, அவங்க பேர் ஏங்க என்ன? அருண் அன்ஷிதா. அருண் வந்து ஓப்பன் நாமினேஷன்லயே சொல்லியிருப்பான். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து கேம் ஆடுறோம். அப்படின்னு அந்த ஓப்பன் நாமினேஷன்லயே சொல்லியிருப்பான் மண்டே. இல்ல அதுதான் தட்ஸ் வாட் ஐம் சேயிங். இந்த வீட்ல நெறைய குரூப்ஸ் இருக்குங்கிறேன் நானு. இது நான் ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் வாட் ஐ சா ஆன் தி ஹேஷ்டேக் டுடே. ஸோ இது வந்து யூ கான்ட் ஹோல்ட் ஜஸ்ட் தீஸ் 4 பீப்பிள் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி என்டயர் கேம். ஏன்னா நான் தான் ஐ செட் ஐ கால்ட் அவுட் ஜாக்லின் பிகாஸ் ஷி டிட்ன்ட் டூ எனஃப் ஃபார் மீ. ஓகே. அது அவங்க வேற மாதிரி இந்த கேம ஸ்மிதா பார்க்குறாங்க. ஸ்மிதா சாரி, நீங்க இப்போ கேங் பத்தி பேசும்போது கரெக்ட்டா 4 பேரும் வெளில நின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே. இல்ல அதுதான் சொல்றேன். எவ்ளோ கூல் இல்ல அல்லன் அது. டே டைம்ல அடிச்சுக்கோங்க, ஏங்க எல்லாம் நல்லா பண்ணிக்கோங்க. தாங்க இருக்கு. நல்லா தாங்க இருக்கு. எனக்கு எனக்கு என்னன்னா, அவங்க உடையணும்னு நான் யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, வெளியில இருக்கிற நரேட்டிவ் கொஞ்சம் செத்து போயிடும். அவ்வளோதான். மத்தபடி இல்ல ஐ அக்ரி. பட் இது நான் அன்னைக்கு லிட்டரலா ஏதோ ஒரு லைவ் பார்க்குறப்போ, சாச்சனாக்கு வாயில முத்து ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கையில அடிலாம் எதுவும் இல்ல. அந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆகுது. வாயில ஊட்டுறதுங்கிறது நான் என் குழந்தைக்கு கூட பண்ண மாட்டேங்க. அதுவே ஏங்க தான் ஏங்க சாப்பிடும். ஊட்டுறது வாயில தான் ஊட்ட முடியும். வேற எங்கேருந்து ஊட்ட முடியும்? எனக்கு புரியல. மூக்குல ஊட்ட முடியும். இல்ல அது ஒரு எனக்கு புரியல. எனக்கு அந்த மாரி அவ்ளோ பாசம் அவங்கக்குள்ளனா, அது அது யாருக்குமே கண்ணுக்கு தெரியலையா? இவங்க கோவா கேங் வந்து சில் பண்றது அவ்ளோ பெரிய தப்பான்னு கேட்கிறேன். அந்த அதெல்லாம் சாச்சன் தெரியாது. இல்ல இல்ல. ஏன்னா சாச்சனா மெயின் பிளேயர் கிடையாதுங்க. முத்து வந்து 3 வாரமா படுத்துட்டாரு. குப்புற படுத்துட்டாரு. ஸோ இப்போ ஃப்ரண்ட்ல ஓடின்னு இருக்கிற ஆட்கள வச்சு தான் பேச முடியும். வேற வழி ஓகே, இல்லல்ல. ஓகே. சரி அதான் அப்ப சொல்லிட்டே இருங்க. ஒரு பக்கம் நீங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு அங்க வந்து டிஆர்பி ஏறிட்டு தான் இருக்கு அப்போ. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இத நிறுத்த பேசுற வாய மூட முடியுமா? பேசிட்டு தான் இருக்கும். இல்ல அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுது. இது வந்து அன்னை என்ன ஃபேக் தெரேசா அப்படின்னு சொல்லி இப்ப அது ஒண்ணு புதுசா இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அவங்க நீங்க ஆலன் ப்ரோ சொல்ற மாரி இந்த குரூப் உடைஞ்சு பிரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா நெரேட்டிவ் செட் ஆகும்? இவங்களால தான் இவங்களுக்கு பிரச்சனை. அவங்களால தான் இவங்களுக்கு ஆமா, பிரச்சனை. ஆமா, அப்படின்னு நெரேட்டிவ் செட் ஆகும். இது ஆமா. ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ ஃபேக் தெரேசா. அவ ஃபர்ஸ்ட்லேருந்தே அவ இப்படித்தானே இருக்கா. அவ புதுசாவா அந்த அந்த அன்னை தெரேசாவான்னா அவ ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே அவ அப்படிதான் விளையாடிட்டு இருக்கா. முத்து ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் சொன்னது. அவங்க வந்து குவீனு. அவங்கள பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னத தான், இன்னை வரைக்கும் அந்த வீட்ல எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. நாமினேஷன்ஸ்ல அவ பேர் சொல்றது, எங்க போனாலும் அவள வந்து அவள பத்தியே பேசிட்டு இருக்கிறது. ஸோ இட்ஸ் லைக் ஷி இஸ் த குயின் ஆப்வியஸ்லி. முத்து கிங்கா இருக்காரோ இல்லையோ தெரியல. எனக்கு ஜாக் இஸ் த குயின். ஏன்னா அவங்கள பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பிரேக் பண்றது தான் இவங்க கேமாவே இருக்கு. ஸோ இது இது வந்து அ இது வீட்ல மட்டும் இல்ல, வெளியிலயும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இப்போ இப்ப என்னன்னா, இப்போ நீங்க அத சொன்னீங்க அந்த திரேசா அப்படின்ற விஷயம்லாம் இருக்குல்ல. அது வந்து வெளியில நான் பேசி பார்த்த ஆட்கள் யாருன்னா, ஒரு சில முத்துக்குமரன் ஃபேன்ஸ் பண்ணி தான் நான் பார்த்தேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, முத்துக்குமரன் போப் பெனடிக்ட் தி 4த் தானே? ஆமா. இல்ல இல்ல எனக்கு புரியல. ஏங்க அந்த வீட்ல யாரும் உத்தமர்கள் கிடையாது, நல்லவர்கள் கிடையாது. எ அ எதுக்காக இந்த அளவுக்கு நரேட்டிவ்ஸ் போறீங்கன்னே புரியல. அந்த நோபடி ஹூ ஸ்டெப்ட் இன்சைட் தட் ஷோ வித் எக்செப்ஷன் ஆஃப் ஒன் பெர்சன் ஆர் குட் பீப்பிள். யாஹ்! அவ்வளோதான். லைக் அப்சல்யூட்லி. அது அவ்வளோதாங்க அது. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இவங்ககிட்டலாம். ரைட். இன்னிக்கும் வந்து இவ்ளோ நடந்திருக்கு. திருப்பியும் ஜாக் ஏன் விளையாடல? ஜாக்குக்கு பதிலா சௌந்தர்யா ஏன் ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க? ஆமா, அவங்களுக்கு ஸ்பாட்லைட் அவங்க பக்கம் திரும்பணும்னு தான் உட்கார்ந்தாங்க. என்ன இப்போ? இப்படியும் கேம் விளையாடலாம். அவ்வளோதான்.
அவ்வளவுதான். எனக்கு புரியல. இதுல என்ன இருக்குன்னு கேக்குறேன். அப்ப அவங்க ஜெனியூன் வர மாட்டாங்க, கிளவர் தான் வருவாங்க. அப்ப எப்படி மதர் தெரசா தான் சொல்லுவாங்க? யாருமே அவங்கள ஜெனுயினா என்னங்க? ஜெனுவின் வந்து சொல்லவே இல்லையா ப்ரோ? நீங்க இப்ப தான் ப்ரோ மதர் வந்ததுல இருந்து அவங்களுக்கு ஜெனுயினா விளையாடுறாங்கங்க. உங்களுக்கு ஜெனுயினா விளையாடணும்னு அவசியமே இல்ல. அவங்க நாங்க கேம் அவங்க விளையாடுறாங்க. அவ்வளவுதான் ஆ. இல்ல ப்ரோ, வந்ததுல இருந்து யாருமே வந்து ஜாக்லின் ப்ரோ. ஜெனுவின் இப்ப சொல்ல அவ்வளவு ப்ரோ. நேரம் அவங்க நீங்க முட்டையை தான் பத்தி பேசுனாங்க ப்ரோ. நீங்க தான் அன்னைக்கு நீங்க தான் நீங்க சாச்சனாக்கு தான் ப்ரோ. சாப்பாடு நீங்க ப்ரோ. தான் வந்து ஒரே நிமிஷம். வந்ததுல இல்ல இருந்து இல்ல ப்ரோ, அவங்க இல்ல. ஜெனுவின் இல்லன்னு 3-4 தடவை பேசுனீங்க. சரி விடுங்க ப்ரோ. இப்ப இல்ல ப்ரோ, இப்ப நடக்காததா நான் சொன்னேன், நடந்தது தானே சொன்னேன். நீங்க இதுல இன்னும் பேசக்கூடாதெல்லாம் நான் சொல்லல. இல்ல பேசுறதுல உங்க ப்ரோ, உரிமை. முத்து வந்து சாச்சனாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன்னு சொன்னாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி ஆ. என்ன மேட்டர் ஆச்சுன்னு தெரியுமா? சாச்சனா வந்து நாமினேஷன் போறேன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன்னு ஒரு ஃபியர்ல இருந்தாங்க. ம். அதுக்காக தான் அவர் ஊட்டி விட்டாரு. அதையே ப்ரோ இது அப்ப நீங்க பண்ணாம வெறும் பாயிண்ட் வந்து அ- இல்ல அப்ப அப்ப நீங்க அவரும் அன்னை கவுண்டர் தெரசா பாயிண்ட் தானே? இருங்க இருக்கட்டும். அலன். தந்தை இல்ல தந்தை அலன். தெரசா. அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். இப்போ என்னன்னா அவ்வளோலாம் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் ஆலன் அப்படி கூட தேவையில்லை. இல்ல அலன். அவருக்கு அது அப்படி தோணுச்சு. இருங்க ப்ரோ, ஆலன் கேக்குதா? இருங்க. நான் சரி ப்ரோ, பாயிண்ட் நான் என்னன்னு கேக்குறேன் ப்ரோ, பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். என்னன்னு கேக்குறேன் ப்ரோ. நான் எதுக்காக இதை சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆ, அவங்கலாம் பெரிய மனுஷங்க. அவங்கலாம் நிஜமாலே வந்து சொசைட்டிக்கு சர்வ் பண்ண ஆட்கள். ஓகே ஓகேவா? அவங்க வந்து ப்ரோ. நிறைய நான் பேரோட இப்ப நான் லைவ்ஸ யாரையும் இருங்க மாத்தலாம், இருங்க நான் இது வரைக்கும் போட்டோ இருங்க மாத்தலாம் பண்ணதில்ல இருங்க ப்ரோ. இருங்க ப்ரோ. ம். நிறைய பேரோட லைவ்ஸ மாத்தின பர்சன் அவங்கலாம். அவங்களலாம் வந்து இவங்களுக்கெல்லாம் பேர் எடுத்து வந்து வைக்கிறது எனக்கு அதுல உடன்பாடு இல்லாத காரணம் அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்காது. ஓகே. அது அனாவசியமான பேச்சு. நான் என்னோட தாட் ப்ராசஸ். பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல சரி சரவணன் ப்ரோ, அலனை உங்களுக்கு பத்தி அப்படி ஏதாவது பேசலாம் தோணு ப்ரோ. இன்னும் இல்ல இல்ல நான் ஒன் ஒரு செகண்ட் ஸ்மிதா. கன்க்ளூஷன் மட்டும் சொல்லிடுறேன். நான் இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் மட்டும் ஓகே சொல்லிடுறேன். இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஒரு சேயிங் இருக்கு. இட்ஸ் ஓகே டு லூஸ் பேட்டில்ஸ் டு வின் த வார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த டாஸ்க்ல நான் ஜெயிச்சு தான் நான் வந்து கப் அடிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. டாஸ்க்ல எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா விளையாடி கப் அடிக்காதவங்க லட்சம் பேர் இருப்பாங்க அக்ராஸ் ஆல் பிக் பாஸ். டாஸ்க் தான் டிட்டர்மின்ஸ் தட் யூ வில் பி த வின்னர்னே கிடையாது. டாஸ்க்க நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கன்னு பீப்பிள் ஆர் வாட்சிங். போன டாஸ்க் எப்படி பண்ணீங்க? அடுத்த டாஸ்க் எப்படி பண்றீங்க? எவ்ளோ கீழ இறங்குறீங்க? உங்க உங்க டிக்னிட்டிய விட்டுட்டு எவ்ளோ இறங்குறீங்க? நீங்க எவ்ளோ கன்சிஸ்டன்ட்டா இருக்கீங்க? இதுதான் பார்க்க போறாங்க மக்கள். இதுல நீ வந்து முட்டை வாயில போட்டியா? மிளகா பொடி காதுல போட்டியான்னு யாரும் பார்க்க போறதில்ல. மேம் ஆனா ஓகேவா? இப்ப ஒரு இண்டிவிஜுவாலிட்டினா பிளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்த்து தான் மேம் அவங்களை செலக்ட் பண்ணணும். வெறும் பிளஸ் மட்டுமே காமிச்சிருந்தா அவங்க வந்து கடைசி வரைக்கும் பிளஸ்ஸா தான் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஜாக்குக்கு ஏன் மைனஸ் இல்ல? நீங்க எதுவுமே மைனஸ் சொல்லவே இல்லையே வந்ததுல இருந்து. இல்ல புரியலையே. இல்ல வாரம் அலன் வாரம் ஒன் செகண்ட் ஜாக்கோட அலன். மைனஸ மட்டும் தானே பேசிட்டு இருக்கோம். இல்ல அலன் ஒன் செகண்ட். சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இல்ல ஒன் செகண்ட் நான் முன்னாடில இருந்து சொல்லணும்னு இருக்கேன் அந்த பாயிண்ட். சரவணன் உங்களுக்கு பாயிண்ட் இருந்தா கவுண்டர் பாயிண்ட் வைங்க. அவங்க ஏன் இப்படி சொல்லிட்டாங்கன்னு கேட்டாரு. ஏன்னா அது கவுண்டர் பாயிண்ட் வச்சா நீங்க வேலிடேஷன் பண்ணிடலாம். நீங்க இருந்துகிட்டு இல்ல அது இப்படிதான் அப்படின்னு நீங்க ஒரு இது சொல்றது நிப்பாட்டு கவுண்டர் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வைக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. அதாவது Worst இன்னைக்கு சாரி இல்ல இல்ல இது முடிச்சுட்டு நான் கீழே போயிடுறேன். ஐ ஹேவ் டு கோ சம்வேர் எல்ஸ். ஸோ இது வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கியே வாரம் ஒருத்தர் கப்படிச்சிருக்காரு இதே பிக் பாஸ்ல. ராஜு. ஆரி as well அலன். ஆரிக்கோ எவ்ரி வீக் அவர் வந்து worst என் performer தங்கத்தை சொல்லி விட்டுருங்க ஜெயிக்கிறாரு. ப்ளீஸ்ங்க. என் தங்கத்தை விட்டுருங்க ப்ளீஸ். ஓகே ஓகேவா? அடுத்தது இந்த இந்த டாஸ்க்ல இது வெறுமா அடுத்த வாரத்து என்எஃபிக்கு மட்டும்தான் இந்த வாட் யூ கால் திஸ். இது யாரோ எனக்கா போட்டிருக்காங்க மேல ஹாரி பாட்டர். வெயிட் பண்ணுங்க, நான் பேசி முடிச்சுட்டு அதை பார்க்கறேன் உங்களுக்கு. இல்ல அதே மாதிரி டாஸ்க்ல பீஸ்டா இருந்தவரு அமுதவாணன் தப்பு ஜெயிக்கல. ஸோ இவங்க யாஷிகா அசிக்கவும் தான். ஏங்க யாருக்குங்க தேவை என்எஃப்பி? 8 வாரம் இல்ல வந்தாச்சு. அதுதான் சொல்றேன். என்எஃப்பி see only when you feel that you can't survive the next week, you're really desperate, you want the NFP. ரைட்? இப்போ இந்த 3 பேருக்கும் இப்போ தர்ஷிகா, சாச்சனா வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்திருக்காங்க 2 வீக்ஸா. ஸோ அவங்களுக்கு அந்த பயம் வருது வேலிட். மஞ்சரிக்கு அவங்க இருந்ததே இல்ல டேஞ்சர் ஜோன்ல. அவங்க எதுக்கு அவ்ளோ அந்த ஒரு எந்தூசியாசம் டு கெட் தி என்எஃப்பி அப்படிங்கிறது எனக்கு இன்னும் அது இட் பீட்ஸ் மீ பிகாஸ் அது லாஜிக்கலாவே எனக்கு இல்ல. அண்ட் ஸோ அதுதான் சொல்றேன். இந்த கேம்ல வந்து நான் நீங்க சொல்லட்டுமா மேம்? எனக்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. வைல்ட் கார்டு 2 பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க. அதுதானே? அது அப்படியே நம்ம யோசிக்கலாம். இன்னொன்னு
ஹோஸ்ட்ல இருந்து உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து போன வாரம் கொஞ்சம் ரொம்ப அவங்க இது பண்ணதால இந்த வாரம் அவங்க போயிடுவாங்கன்ற, இந்த வாரமா இல்ல அடுத்த வாரம் போக சான்ஸ் இருக்குன்றதால அவங்க அப்படி விளையாடலான்றது என்னோட கருத்து. நான் யோசிக்கிறேன். Just சொல்றேன். வேலிட் தான் அது. வேலிட் தான். ஆனா அவங்க ஏன்னா ஒரு 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 பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நம்ம வந்து நிறைய இடத்துல கொடுக்கணும். கொடுத்தா நம்ம எலிமினேட் ஆக மாட்டோம். ஏன்னா விஜய் சேதுபதி தெரிஞ்சுக்கிட்டாங்க. வந்து கடைசியில அவர் பண்ணது தப்புனா நீங்க அந்த அந்த சொல்ல வச்சது வந்து அவங்களுக்கே யோசிச்சிருக்க ஒரு இது வந்திருக்கும். உள்ள இருக்கவங்க நம்மள ஒரு மாதிரி பண்றாங்க, ஹோஸ்டும் பண்றதுனால நம்மள சேவ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேம் கூட இன்னைக்கு விளையாடிருக்கலாம். இன்னைக்கு மேபி எனக்கு அவன் பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்கலாம். இப்ப அவங்க உள்ள எல்லாம் இருந்திருக்கும்ல இவ்வளவு நாள் அவங்க பண்ணதெல்லாம், அதெல்லாம் ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகி இன்னைக்கு அவங்க அந்த முட்டை கொடுத்தது, உப்பு கொடுத்தது, எனக்கு அன்ஷிதா அவங்க கிட்ட பண்ணது அவங்க பியூர் வெஞ்சன்ஸ் தான் பண்ணாங்கன்னு நான் ஒத்துப்பேன். அந்த எடுத்தோடனே உப்பு எடுத்து வாயில வச்சது பியூர் வெஞ்சன்ஸ் தான் அவங்க மேல இருக்கிறது. மத்தெல்லாம் கூட எனக்கு பவித்ரா கிட்ட அவங்க பண்ணது எஃகு பிடிக்காதுன்னு, ஆனா அதே மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க எல்லார்கிட்டயும் அதை அவங்க பண்ணிருக்கணும்னு, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க எல்லார்கிட்டயும் பண்ணிருக்கணும், விஷால் கிட்ட ராயன் கிட்ட எல்லாம் பண்ணிருக்கணும். அவங்க பவித்ரா கிட்ட மட்டுமே இருந்ததும் தப்புதான். எல்லாரும் வீக் டார்கெட் தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. தீபக்கும் வீக் இல்ல டார்கெட் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. பிக் பாஸ் வந்து சில பேரை மட்டும் தான் டார்கெட் பண்ண சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் மாத்தினாங்க கேம. அது 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 புரியுது. இப்ப என்னன்னா இவங்க வந்து முதல்ல வந்து தீபக் போயிட்டு பவித்ராவை பண்ண சொன்னாரு. நான் பேசுறேன், வேற யாராவது பேசிட்டேன். ஆனா வெயிட் போயிட்டுமா ஸ்பீக்கர் ஒரு ஆட் நிமிஷம் பண்ணுங்க. ஹாரி பாட்டருக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். மேல என்ன டேக் பண்ணி அவர் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால போற போக்குல இன்னைக்கு கூட விஷால் ஈவினிங் வந்து அந்த கடாயிலேயே சாதம் பிசிஞ்சு எல்லாருக்கும் வாயில போட்டுட்டு இருந்தாரு. அது வேற. டேபிள்ல உட்காத்தி வச்சு ஏதோ கதை சொல்ற மாதிரி கதை சொல்லி நாங்கெல்லாம் எங்க குழந்தைங்களுக்கு பண்ற மாதிரி சச்சினா வாயில ஊட்டுறது வந்து இது வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி அது வந்து சீன் போடுறதுக்கு கேமராக்கு முன்னாடி பண்றதுக்கு தான் ஒரே ரீசன். ஓகேவா? ஸோ அது வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. அது வந்து சாட்சினா எல்லா ஐம் ஷூர் மோஸ்ட் ஆஃப் யூ வில் அக்ரி நோ 21-year-old வில் பிஹேவ் லைக் ஹர். ஸோ அது இல்ல மேம், அது ஆக்சுவலா ஓவரா தான் அன்னைக்கு போச்சு. உண்மையிலே அவங்க வந்து ஒரு ஃபியர்ல இருந்தாங்க மேம். நாமினேஷன் போனதுல ஜெஃப்ரி அவங்க ஆட் பண்ணாங்களா ஒரு நாமினேஷன் வந்தப்பறம், அப்போ அவங்க எதுவும் ஃபியர்ல இருந்துட்டு அப்பதான் முத்துக்குமர் வந்து கன்சோல் பண்ணுவாரு, அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் டிஃபன் அது இது லைவ் பார்த்தேன். அந்த இது பிக் அந்த கிளிப் மேபி அந்த கிளிப் கிடைச்சா கரெக்ட். நான் இது ஷேர் இது பண்றேன். ஓகே சரவணன். இதே ஜாக் வந்து யாருக்காச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க இதே மாதிரி எடுத்துப்பீங்களா அத? நான் ஒன்னே ஒன்று கேட்கட்டுமா மேம்? நான் என்னோட பாயிண்ட் இன்னைக்கு இதுதான் மேம், நான் கிளியராகவே வச்சிடுறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஜாக் இந்த கேம் இன்னைக்கு ஆடி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க ஈவினிங்ஸ் வெளியே வந்து நம்ம அவங்களே இன்னைக்கு எனக்கு ரொம்ப பேசியிருப்போம். அந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு சரவணன், அந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. நீங்க சரி அந்த ஓகே. பாயிண்ட்லயே உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட்டடா மஞ்சரிக்கு வர்றது ரொம்ப காம்படிஷன் ராங்கா வேணுமா இருக்கு. சரவணன்? அதாவது ஒண்ணுமே இல்ல ப்ரோ, ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்களேன், இந்த மேடம், வாரம் ஒரே ஒரு ஃபுல்லா நிமிஷம். இப்ப இந்த இந்த மஞ்சரி பண்ணது வாரம் தப்புன்னு ஃபுல்லா நான் சொன்னேனா இல்லையா? இல்ல இல்ல ப்ரோ, இல்ல இங்க நீ பாருங்க. மஞ்சரி இல்ல இல்ல மஞ்சரி காம்படிஷன் வேணுமான்னு கேக்குறாங்க. நான் மஞ்சரி பண்ணது சில விஷயம் தப்புன்னு சொன்னா இல்லையா? இல்ல வெஞ்சன்ஸ்ல இல்ல ப்ரோ, அன்சீதா நான் கொடுத்தாங்கன்னு இங்க சொல்லிருக்கேன். பாருங்க, மஞ்சரிக்கு டாஸ்க் தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பண்றதுக்கு. ஜாக்லினுக்கு வந்து அதெல்லாம் தேவையே கிடையாது. வாரம் ஃபுல்லா அவங்க பண்ண தப்ப போட்டு அடி அடி நடிச்சு நிக்கிறேன். அதாவது ஜாக் ஃபேன்ஸ்லாம் என்கிட்ட வந்து கதறாங்க, ப்ரோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ப்ரோ, இது என்ன ப்ரோ இப்படி பண்றீங்கன்னு கதறாங்க. இல்ல அதெல்லாம் ஜாக்கு வந்து அதான் அவங்களுக்கு she doesn't need it. மஞ்சரிக்கு தான் அது தேவை. அந்த டாஸ்க்ன்ற ஒரு கோர்வை வந்து அது இருக்குல்ல, அது அவங்களுக்கு தேவை. ஜாக்குக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா யோசிக்காம பண்ணி அடி வாங்குறது தான் அவங்க வேலை. இல்ல சரி அவங்க போதும். இப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்களோட விஷன் வந்து இப்போ சின்ன சின்ன டாஸ்க் கிடையாது. அவங்களுக்கு ஓட்ஸ் ஒண்ணு வெளியில இருந்து வர வேண்டிய ஓட்ஸ் பிளஸ் த ஃபினாலே அந்த கப் அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. இந்த டாஸ்க்ல நான் வின் பண்ணணும்னு அவங்க நினைக்கவே இல்ல. 9 வாரம் நாமினேஷன்ல இருந்திருக்காங்க. 10வது வாரம் அவங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. ஸோ ஐ ஃபீல் ஷி வாண்ட்ஸ் டு பி நாமினேட்டட்னே தோணும் சம்டைம்ஸ் எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க ஆலன் சொல்லுவார்ல, சௌந்தர்யா மட்டும் தான் ஆடியன்ஸோட விளையாடுறாங்கன்னு. ஜாக்கும் அப்படிதான். அவங்களுக்கு வந்து அவங்க பண்றது ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுதா? அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வருதாங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து அங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க கோவா கேங்ல இருக்கிறது கூட சும்மா சில் பண்றதுக்கு தான் அப்படின்னு தான் தோணுது. ஷி இஸ் பேசிக்கலி நைஸ் ஆஸ் எ பெர்சன். அவங்க வந்து மீன் கிடையாது, ஈவில் கிடையாது. ஸோ அது வந்து அவங்க அவங்க வந்து வெளியில அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிற மெனக்கெடல் வேண்டாம் அவங்களுக்கு. அவங்க ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்லணுமோ. ஆடியன்ஸ்க்கு ரிசீவ் ஆயாச்சு. அவங்களுக்கு ஓட்ஸா வருது. அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த கேம் மட்டும் அவங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே. ஐ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட் எவ்ரிஒன். தேங்க் யூ. ஐ ஹேவ் டு கோ சம்வேர், ஸோ ஐல் கோ பேக் டு லிஸ்னிங். அண்ணா அஞ்சலி உங்களுக்கு பேசுங்க. ப்ரோ, உங்களுக்கு ஒரு இவரு சரவணன் போயிட்டாரா? போயிட்டுமா அவங்க நிறைய பேர் இல்ல இல்ல, போன சீசன் என்ன எக்கோ அடிக்குது? சரவணன் மியூட் பண்ணுங்க. ப்ரோ நான் போயிடுறேன் ப்ரோ. மத்தவங்க நிறைய பேர் இருக்காங்களா, நான் போயிடுறேன். சரி சரி ப்ரோ, சரி. அஞ்சலி பேசுங்க. Hi guys.
So I just want to follow up a little bit on Smita, what she was telling about Jack, because honestly, to tell you the truth, Nala, I was rooting for Jack to be the devil character. And Adu Kachapode, I was so excited because in Kenana, Jack makes things so fun, and our everything she can make it fun and entertaining. Illa. So I was so looking forward to it, and அது கச்சதும் I was so excited for it. But I'll tell you what I saw. I saw a lot of live in the beginning, okay? And like I was actually, I'm also not feeling well, so I took the day off. So I was enjoying myself watching it, because this is the first time I'm actually watching this task. All you guys who know me in space know now lower BB watch Panila last season and this one only. So Appo when she was looking so cute, Vera, and she came, right? And then I realized this, when the task started and the full flow start ஆகும்போது, it started at a very high peak of venom that எனக்கு I myself was taken aback. என்ன பண்றாங்க Manjari, Tharshika and all, they went straight into the attack mode. Now, in my mind, what I'm thinking is these girls sat, even Soundarya later solvanga, I wanted to do this, I wanted to do this, but I became blank. So, because the whole, these three main girls, they went on a fierce kind of attack. அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி it was looking very I was like a little bit stunned, and I had to really go mute la pora mari. I watched for some time because it was so noisy and loud, and the Manjari was just screaming at the top of her voice. So and then I just found Jack is just moving back, and she's standing in one corner, and then these two girls are huddling together, and then I'm seeing this girl bringing the molaka after dumping water on Anshita's head, and all these things, and these girls அப்புறம் போய் உட்காந்துட்டாங்க. So in my mind, I just feel Jack felt that this is not her game. நீங்க எல்லாம் அதை தான் சொன்னீங்க. I'll tell you also the reason why I think she felt like this now. I recalled the moral science teacher. பிபி ஒன்னு சொல்வாரு, இவங்க போய் அதையே பண்ணுவாங்க, வீக்கெண்ட்ல சரிப்படி வாங்குவாரு விஜேஎஸ் கிட்ட. Because she actually அந்த moral science quotes எல்லாம் will be actually pretty nice. But அதே அவ்ளோ twist பண்ணி everything was blamed on Jack. I'll never forget that moment when she fell on Deepak's feet. So இந்த பொண்ணு இத பார்த்ததும் I think she just couldn't take this chaos anymore, and she would have decided, I'm not going to do all the crap that they're going. And அவங்களுக்கு the point is அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட இடம் இல்ல. ஒரு because their target they're already fixed was these three main characters ல, and they could have gone and spoken to the boy angels and all that, and எல்லாமே fell through. That is what this is entirely my opinion. Another thing, and so that was very disappointing for me too. I was looking for this nice funny vicious devil, and Soundarya doing all her pranks and all that. Instead it become உங்க அப்பா வீட்டுக்கா அந்த அந்த நிலைமையில போயிருச்சு, and it was a little bit emotional at that point to see. And அதுல வந்து அந்த ஒரு horrible momentையும் I just enjoyed the way Jack converted to being such a அவளோட genuineness and her graciousness came out. அவ போய் she understood that Tharshika wouldn't have said it, because although I still believe Tharshika did it deliberately, அவங்க சொல்லுவாங்க, it's okay ma, it's okay, I understand it, I was hurt, but I understand it. That graciousness that um, Jack has to forgive and move on. These are and the endearing qualities that I keep rooting for Jack. And the பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது till second week of நான் first week கூட watch கூட பண்ணல. So that was one point I wanted to lay out. The second point that comes to my mind about this Jack stuff with this episodes, and I mean with today, was that or we all talked about it, so I don't know whether I should say she's very clear why she goes to the jail. She
sensed Muthu's trick in twisting the fact, turning it on sound. Because then either and the jail விஷயம் will come up, and why sound went to jail will come up, and that will be because she attacked Tashika. So the whole narrative of who the victim is just changes. Tashika will become the victim here, and then kind of figured out the evil nature of Muthu. ஸோ அதனால தான் ஈவன் அதுக்கப்புறம் ஜெயிலில் த ஒஃபிஷியல் ஜெயிலில் போய் உட்காந்துட்டு பிறகு ஆஃப்டர் பிபிஸ் அனௌன்ஸ் இவளும் திரும்பியும் இவங்க வந்து கேட்பாங்க சவுண்ட் வில் கம், எதுக்கு நீ வந்த, நான் தானே போயிருக்கணும், நான் தான். அப்போ வந்து தட் இஸ் வென் ஐ வாட்ச் ஜாக் வில் கிளியர்லி எக்ஸ்பிளைன் டு ஹர், this is the reason, this is my call, my fault, I already faded away from the situation. That's when the whole and then the fact that the whole thing will be exasperated only because of Tarshika attack on Jeffrey. அவனை பண்ணும்போது தான் these girls will all erupt, and yeah, அது வந்து கோவா கேங்குக்கு மெம்பருக்கு பண்ணுறான்னு சொல்கிறாங்க. பட் ஆனஸ்ட்லி நான் வந்து அவ்வளோ ஐம் நாட் அ சென்டிமெண்டல் பர்சன், நான் எமோஷ்னல் பர்சனே கிடையாது. என் கிட்ஸ் அழுதா கூட நான் அழுவ மாட்டேன். பட் ஆனஸ்ட்லி வென் ஐ saw Jeffrey cry today, என்னாலேயே I was just having tears coming in my eyes. It was just too bad because அவன் அழுதது வந்து பெயின்னாலையும் கோவத்தினாலையும். He didn't cry because he was so furious and upset over the series of events that went through. Anshita avlo அழுததுனால and all of those things. And then I'll let others talk, and then I'll come back for one final thing. So, but one thing I wanted to say was I felt today was a completely different and the vulnerable girl, and also that fierceness in her. I think that there was a nice rounded version of Jack, and no matter everybody says it's a gang, I think all of them silently are playing individual game, but they're depending on each other for some emotional support. எனக்கு தோணுது. And I want to talk a little bit about Manjri later, but the later பேசலாம். I don't want it just take all the space time at one go. அண்ணா 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 ஒரே நிமிஷம், நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். சொல்லுமா. அண்ணா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பார்த்ததுல இந்த முத்துக்குமரன் இருக்கார்ல, அவர் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த கேம் எப்படி எனக்கு நியாயமா விளையாடுறதுன்னு தெரில, சொல்லி கொடு ஜாக் அப்படின்ற மாதிரி ஏதோ ஜாக் கிட்ட முன் வச்சிருந்தார் இந்த கேள்வியை. இந்த அந்த கேள்விக்கு பதில் வந்து ஜாக்கை பார்த்து கற்றுக்க சொல்லுங்க. இந்த முத்துக்குமாரனுக்கு அவன் பண்றது நியாயம் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஒருமை தவிர்ப்பு சக்திவேல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ப்ரோ, அப்புறம் இல்ல அதான் ஒருமையில பேசணும். சாரி ப்ரோ இல்லை, அவர் இந்த கேம் எனக்கு எப்படி நியாயமா விளையாட எப்படின்னு கேட்டாருங்கல்ல. இன்னைக்கு ஜாக்கை பார்த்து கற்றுக்க சொல்லுங்க. ஒரு இப்போ இந்த கேம் விளையாட்டு வந்து அவங்களுக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆகுது, எப்படி ஹர்ட் பண்ணுறோம், இப்போ ஒருத்தருக்கு கோவத்தை வெளியே வர வைக்கணும், அதுதான் கேம். அது ஓகே தான். அதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி இப்போ கோவத்தை வர வைக்கணும்னா முட்டை கீழே போட்டு அது கால் நடக்கிற இடத்துல போயிட்டு வாயில் வைக்கிறதா கேமு? இந்த மாதிரி எமோஷனல் பண்ணியா நீங்கள் கேம் விளையாடணும்? இது கேம். அது கேமு வந்து ஒருத்தரை சரி பேசி அவங்களுக்குள்ள எப்படி இப்போ 2 பேர் பேசுகிறாங்களே, அவங்க பேசி அஃபெக்ட் ஆகி அப்புறம் ஒரு கோவம் வருது, அது ஓகே. இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு கேமு வச்சு இதில் ஜெயிச்சு நான் நீக்கே நைட்டே நான் இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து நாளைக்கே வந்து கப்பு கொடுத்துட்டு போயிட போறாரா? ஒருத்தர் இப்படிலாமா கேம் விளையாடுறது? கேம் எப்படி வேணா விளையாடலாம். ஜாக் அவங்க எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. திணிவாரமா நாமினேஷனில் வந்துன்னு தான் இருக்காங்க. இப்போ அவங்க சேவ் பண்ணுறாங்க, ஓகே, சேவ் ஆகி வராங்க. ஏன் அவங்களுக்கு போயிட்டு இப்போ பேசணும் அப்படி பண்ணணும்? அவங்களுக்கு ஏன் அந்த எனக்கு பேசும்போது எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது. ஆனால் இந்த சில பேர் அங்கே உள்ள நிறைய இது மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. இப்போ ஜாக் எது பண்ணாலும் ஜாக் பண்ணுறது ஃபேக்கு. அவள் அழுந்தாலும் அவனை ஃபேக் அழுகுறா. ஏன் அவளுக்குலாம் எமோஷனலே இல்லையா? உள்ளக்கிறவெல்லாம் என்ன மிஷினா? எல்லாரும் மனுஷங்க தானே. ஏன் ஒரு கேம் வந்தால் அது ஒரு எப்படி நான் என்ன சொல்கிறேன், ஃபீலிங்ஸோடு விளையாடுங்க.
இப்போனா சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியுதுன்னா அவங்க மிஷின் உள்ள இருக்கிறவங்க எல்லாரும். இப்போ ஜாக்குன்னா மிஷின் அவங்க வந்து அது அழுகு இல்லையா? இதெல்லாம் சில பேர் வந்து ஜாக்கு ஃபேக் அழுகுது, ஜாக்கு நடிக்குது. எவ்வளோ கிளீனாக எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க, மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து முத்துக்குமரன் அவர் வந்து மண்ணின் மைந்தன் இந்த மாதிரி டேக் பண்ணி இது மாதிரி பண்ணி விட்டா யார் எந்த மண்ணின் மைந்தன் கரெக்டாக பேசினாலும் கரெக்டாக தான் ஏற்றுக்குவாங்க. அது எந்த மண்ணின் மைந்தன் பேசினாலும் சரி, அது அமெரிக்கா மண்ணின் மைந்தன் பேசினாலும் சரி, ஆப்பிரிக்கா பேசுகிற மண்ணின் மைந்தன் பேசுனாலும் சரி, யார் கரெக்டாக பேசலாம் கரெக்டு தான். இதெல்லாம் டேக் பண்ணி இது வந்து அப்படி என்ன ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா முத்துக்குமார் அவர்களுக்கு? தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. என்ன பேச்சு மூலயமா எப்படி ஒருத்தரை ட்ரிகர் பண்ணணும், எப்படி ஒருத்தரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்லாம் முத்துக்குமரன் பண்ணுறாரு. அதெல்லாம் இந்த ஒரு வந்து இந்த நியாயம், கருத்து, சமத்துவம் இதெல்லாம் வந்து அவர் வார்த்தை அழகாக நிறுத்தி பேசுகிறாரு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? இப்படிலாம் பேசிட்டா நீ போயிட்டு அந்த இது எல்லாம் இந்த சமத்துவம், நியாயம் இதுக்கு பின்னாடி போய் நீ ஒழிஞ்சுக்குவ. பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் எங்க ஜாக்லின் எவ்வளோ மெச்சூர்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க எவ்வளோ அழகாக. சவுண்டுக்காக அது இல்லை, அது ஓட்டிங் வந்து சௌந்தர்யா வந்து அந்த ரூமில் எல்லாரும் எடுத்து பேசுகிற முத்துக்குமார்னா சாச்சனாவே இது மாதிரி பேசிட்டாங்க. அதுக்காக அந்த மூணுங்களும் ஓட்டை மாற்றி போட்டு சவுண்டை உள்ள அனுப்புகிறாங்க. சரி, இல்லை நான் வேலை எதுவுமே உண்மையாகவே நான் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் ஒன்றுமே பண்ணலை, ஜாக்கும் சௌந்தர்யாவும் ஒன்றும் பண்ணலை தான். அது விளையாட்டு பிரகாரம் பார்த்தா அது தப்பு தான். அவங்க எதுவும் பண்ணலை. அதுக்கு அவங்க வர ஃபேஸை அவங்க ஓகே பண்ணிக்க போகிறாங்க. எனக்கு என்ன கோவம்னா, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் போட்டு மண்ணின் மைந்தன் இதெல்லாம் வந்து இரிட்டேட் ஆனதெல்லாம் ஒரு யோசிக்க தேவையில்ல. யார் பேசுகிறாலும் இப்போ நான் பேசினா நான் பேசுறது தப்பு ரைட்டுன்னா அது சொல்கிறதுக்கு ஓகே, அது ரைட்டு. இல்லை கதிர் மண்ணின் மைந்தன், என் பேர் கதிர் கண்ணு மண்ணின் மைந்தன். கட் ஆயிடுச்சா? கனெக்டிங் காட்டுது ஆரம். அப்படியா? சரி சரி மக்களே, ஏதாவது கேள்விகள் கடைசியாக இருந்தால் சொல்லுங்க, நான் கிளம்புறேன். நேற்று லேட்டாக தூங்க போறேன்னா காலை சீக்கிரம் எழுந்திரிக்க முடியல. நான் பேசலாமா? பாலாஜி ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் 1 மணி நேரமா கை தூக்குறேனே தெரியலையா? எவரு? தெரிஞ்ச குரலா இருக்கு. ரோஷினியா? ரோஷினி நான் ஃபர்ஸ்டே கூப்பிட்டேன், நீங்க திரும்பி கீழே போயிட்டீங்க. எனக்கு கனெக்ஷன் ப்ராப்ளம். ஓகே ஓகே, நான் இப்போ நீங்க மேல வந்ததே தெரியாது. ஓகே ஓகே, சரி பாலா நீங்க பேசிடுங்க. நான் இல்ல நீங்க பேசுங்க. சரி, ஆக்சுவலாக இல்லை, நான் வந்து அஃபிஷியலாகவே நான் கோவா கேங்க்கு சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு அவங்களோட லைவ்லினஸ் பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு இங்கே கோவா கேங்கை சப்போர்ட் பேசின எல்லா டாப்பிக்கையும் நான் வந்து டச் பண்ண விரும்பலை. ஏன்னா எனக்குமே அதில் 100% உடன்பாடு உண்டு, ஜாக்லின் ஜெயிலுக்கு போன வரைக்கும். ஆனால் இன்னைக்கு ஆலன் நீங்கள் சொன்னீங்கல்ல, சௌந்தர்யாவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட கேம் ப்ளே பண்ண தெரியும்னு. ஆனால் அதை விட ஒருத்தங்க இருக்காங்க, அன்ஷிதா. இன்னைக்கு அவங்க பண்ணது எல்லாமே ஐ வாஸ் லைக், அம்மா செல்லம்மாக்கு அப்புறம் ஒரு 100 days பிரேக்குக்கு அப்புறம் இன்னைக்கு தாம்மா செம்ம பர்ஃபார்மன்ஸ், வாங்கின காசுக்கு பீக் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு அன்ஷிதா. அவங்க வந்து ஜெஃப்ரி அந்த சிட்டப்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அப்போல்லாம் வலிக்கல. ஜாக்லின் ஏஞ்சி வந்து பண்ணாத ஜெஃப்ரி அப்படின்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஒரு 4-5 தடவை சொன்னதுக்கப்புறம் தான் அன்ஷிதா, ஐயோ நம்ம டாஸ்கில் ஜெஃப்ரி பண்ணுறான், இதில் ஜாக் உள்ள வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாளே, இல்லை இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை வேற லெவலில் எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு அன்ஷிதா. நான் அதை அப்படி தான் பார்ப்பேன். அவங்க வந்து எமோட் ஆகி அதெல்லாம் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் அன்ஷிதா பண்ணது இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ட்ராமாவாக மட்டுமே பார்ப்பேன். எப்படி அவங்களுக்கு பண்ணும்போது அது வலிக்கலையா, அவங்களுக்கு முட்டை உடைக்கும் போது முட்டை ஸ்மெல் பிடிக்கலனாலும் அவங்களுக்கு அது ஓகே, எல்லாமே ஓகே. ஆனந்தி சாரி சொன்னதுக்கு அழுதாங்க அவங்க. அவ்வளோ அவ்வளோ ஒரு இலகின மனசாக நான் அந்த அன்னபூர்ணியை வந்து சீரியஸாக பார்க்கல.
அவங்க அந்த டைப் கிடையாது அப்படின்னு பார்க்குற ஒரு இன்னைக்கு என்ன 58th டேவா 60 டேஸ் ஆயிடுச்சா நம்ம வந்து நம்மளும் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளும் இவ்வளோ சீசன்லாம் சின்ன வயசுலயே பார்த்துருக்கோம். காது குத்திட்டாங்கல்ல உங்களுக்கு? எனக்கும். காது மூக்கு எல்லாமே குத்திட்டாங்க. எல்லாத்தையும் குத்தி நம்மளும் ஒரு 4-5 பேருக்கு குத்தி எல்லாம் பண்ணிட்டு நம்மகிட்டயே யார்கிட்ட பண்ற பாத்தியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அன்ஷிதா பண்ண எல்லாமே இன்னைக்கு ஆக்சுவலா அப்படிதான் இருந்துச்சு. ஏமா பேட்சே போனதுக்கு அப்புறம் நீ எதுக்குமா பர்ஃபார்மன்ஸ் பண்ற? எனக்கு அந்த ஹைலைட்டே ஆனந்தி தான். எங்க வீக்கெண்ட் வந்தா விஜய் சேதுபதி செஞ்சிருவாரோன்ற பயத்துல எனக்கு ஓகே, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்னு. ஏமா உனக்காக தானம்மா அந்த பொண்ணு அது பர்ஃபார்மன்ஸாவே இருந்தாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் உன்னை வச்சு தானம்மா அந்த பொண்ணு பண்ணிச்சு. இவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. சேச்சே ஐ வாஸ் வெரி மச் ஓகே. எனக்கு அது டாஸ்க்கு. எனக்கு அது புரியுது. இவங்க ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம். இல்ல ஐ ஐ ஃபீல் தர்ஷிகா வந்து ஆக்சுவலா இன்னைக்கு கேமா அவங்க வந்து கேம் விளையாடுனாங்க. ஆனா அத கம்ப்ளீட்டா வன்மத்தோட விளையாடுனதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க தான் ஓவர் போர்டடா போய் வேர்ட்ஸ் விட்டது. இதுவும் அப்பன் வீடு இல்லன்னு சொன்னது. அண்ட் அத வந்து அப்படியே அவங்க தான் சிவகுமாருக்கு வந்து உப்பு போட்டு சாப்பிடலையா அப்படின்னு கேட்டுட்டு அத அப்படியே மேனிபுலேட் பண்ணி மாத்தி பேசியிருப்பாரு. பேசியிருப்பாங்க. அதே தான் இன்னைக்கும் அவங்க பண்ணாங்க. இது உங்க அப்பா வீடு இல்ல. இது பிபி வீடுன்னு அவங்க அப்படியெல்லாம் சொல்லல. இது ஒண்ணும் உங்க அப்பா வீடு இல்லன்னு தான் சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல போல. நடுராத்திரியில திருட்டு பிரியாணி சமைச்சு சாப்பிடும்போது, இது பிபி வீடு. அப்புறம் நேத்து நைட்டு விஷாலோட ஒரே தட்டுல மாத்தி மாத்தி சப்பாத்தி ஊட்டிக்கும்போது, இது வந்து பிபி வீடுன்னு அவங்க மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அவங்களுக்கு அது வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி ஞாபகப்படுத்தா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் பார்த்ததுல எனக்கு வந்து ஜாக்லின் சவுண்ட விட்டுறலாம். எனக்கு ஜெஃப்ரி ரொம்ப ஆனா உண்மையாவே நானும் அழுதேன். எனக்கு ஜெஃப்ரி அழும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு. ச்சே! அவன் 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 அந்த நான் எப்போ அழுதேன்னா, அவன் சொன்ன அந்த வார்த்தை. "எனக்கு ரொம்ப வலிக்குது ஜாக். எனக்கு வலிச்சா நான் எங்க அம்மா கிட்ட தான் ஜாக் சொல்லுவேன். ஆனா எனக்கு இப்போ வலிக்குது ஜாக்" அப்படின்னு. எங்க அவன் மம்மி அந்த கிட்ட. எனக்கு வலிச்சா மம்மி எங்க மம்மி கிட்ட தான் ஜாக் நான் சொல்லுவேன். எனக்கு அவ செத்துட்டேன். எனக்கே இத சொல்லும்போது எனக்கு இப்போ கண்ல தண்ணி வருது. எனக்கு வந்து அது எப்படி எப்படி கன்வே ஆச்சுன்னா, நெறைய பேர் எல்லாம் முந்தா நேத்து ஒரு 3 நாள் முன்னாடி ஜாக் வந்து ஜெஃப்ரி மேல கால் போட்டு தூங்கிட்டு இருப்பான். ஐ மீன் தூங்க மாட்டா, படுக்குவா. பக்கத்துல ரஞ்சித்ண்ணா உட்கார்ந்திருப்பாரு. அப்போ இந்த இந்த கிளிப்பிங்க போட்டுட்டு அந்த பொண்ண ரொம்ப ஒரு மாரி பேடா பேசின குரூப்பும் இருக்கு தான். பட் இன்னைக்கு இந்த போர்ஷன நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவன் ஜாக்ன்னு சொல்றான். ஆனா அவன் வந்து அவனோட பாண்டிங் ஜாக் கூட வந்து ஒரு அக்காக்கும் மேல அந்த இடத்துல அவன் ஜாக்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்றான். அவன் 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 ஒரு அவங்க அம்மான்னு சொல்ல முடியாது. பட் அந்த மாரி அந்த வீட்ல அவன் அவங்க கிட்ட செக்யூர்டா ஃபீல் பண்றான். வார்மா ஃபீல் பண்றான். அப்படிங்கிறத தான் நான் உண்மையாவே இன்னைக்கு பார்த்தேன். இந்த 2 கேர்ள்ஸும் ஜெஃப்ரிக்காக அழுதது. இதெல்லாம் ட்ராமா என்ன சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு எந்த அவுட்லெட்டும் கிடையாது. அவங்க வந்து ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க அவங்க இண்டிவிஜுவலா அவங்களோட ரூல்ஸே அப்படிதானே இருக்கு. என்ன நடந்தாலும் எண்ட் ஆஃப் த டே சண்டை போட்டாலும் பெட்டுக்கு போகும்போது வந்து பேசலாம். சால்வ் பண்ணிட்டு தான் தூங்க போணும். அதே மாரி என்ன இருந்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். அது ஒரு சின்ன சாக்லேட்டா இருந்தா கூட, அட் த சேம் டைம் எல்லாரும் இண்டிவிஜுவலா அவங்கவங்க கேம் விளையாடணும். ஓகே. இப்படி இப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது ஒரு குரூப் இருக்கிறது ஓகே தான். இந்த லவ் கன்டென்ட் பண்றேன்னு கிரிஞ்சா சுத்துற அந்த ஒரு குரூப்பும், இன்னொரு பக்கம் கம்ப்ளீட்டா வன்மத்த வச்சுக்கிட்டு ஒருத்தங்க என்னன்னா மண்டை மேல கொண்ட போட்டுக்கிட்டு சாமியார் மாரி எல்லார் மண்டையும் கழுவிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவங்க, நான் அன்னபூர்ணி. நான் சாப்பாடு ஊட்டி உங்க எல்லாருக்கும் அன்ப பரிமாறுவேன்னு சொல்லிட்டு, அன்புல ஒரு 1/4 கிலோ ரசத்த ஊத்துமான்னா, விஷத்த ஊத்தி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஐ ஃபீல் தீஸ் கைஸ் ஆர் லைக் அமேசிங். ஃபன்னா இருக்குல்ல. பார்க்க ஜாலியா இருக்கு தானே! எனக்கெல்லாம் சௌந்தர்யா பேசுறது எல்லாமே ஃபன். அந்த பொண்ணு சீரியஸா பேசினாலும் எனக்கு ஃபன்னா தான் இருக்கு. நான் அத என்டர்டெயின்மென்ட்டா தான் பார்க்குறேன். சௌந்தர்யாவோட எல்லா மூவியும் நான் என்டர்டெயின்மென்ட்டா மட்டும் தான் பார்க்குறேன். ஆனா இன்னைக்கு யாரோ இங்க இங்க இருக்கும்போது தான் அ என் கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யாரோ பேசும்போது நான் கேட்டேன். சௌந்தர்யாக்கும், ஜாக்குக்கும் ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. கேமுக்காக அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு அந்த தர்ஷிகா, சௌந்தர்யா, ஜாக் இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஒரு 1/2 செகண்ட்ல தான் சௌந்தர்யா ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. சௌந்தர்யா காதுல இது உங்க அப்பா வீடு அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் முடிக்கும்போதே சௌந்தர்யா எந்திச்சு வந்திருப்பாங்க. அந்த இன்ஸ்டிங்க்ட் ரியாக்ஷன்லாம் ஒரு பாண்ட் இல்லாம ஒரு ட்ராமாக்காக யாருமே கிரியேட் பண்ணவே முடியாது.
எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் அந்த அந்த ரியாலிட்டி வந்து வராது. அண்ட் அவளோட ரியாக்ஷன் ஸ்பீக்ஸ் அ லாட். ஸோ அவங்க வந்து இவங்க சும்மா ட்ராமா பண்ணுறாங்க இல்லை, அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. சௌந்தர்யாவுக்கு நிறைய இடத்துல ஜாக் மேலே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. கரெக்டாக தப்பான்ற நிறைய டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவள் ஜாக் கிட்ட தான் வரா. ஸோ இந்த இந்த ஒரு ஃபார்மேட் இங்கே இருக்கு. அண்ட் தீபக் நான் கம்ப்ளீட்டாக அப்ரிஷியேட் பண்ணுவேன். பிகாஸ் ஹீ மேட் வெரி ஷுர் ஃபிசிக்கலாக யாரையுமே ஹராஸ் பண்ண மாட்டான். அண்ட் வேர்பலி கூட ரொம்ப ஓவர் போர்டடாக போய் நான் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு எனக்கு எனக்கு இன்னைக்கு பார்த்ததுலேயே தீபக் மட்டும்தான் ரொம்ப ஜென்யூனாக நான் ஃபீல் பண்ணேன். தீபக்கை தாண்டி நான் வேறு யாரையுமே ஜென்யூனாக ஃபீல் பண்ணல. முத்துவை பற்றி நான் பேசவே விரும்பலை. ஸோ ஹீஸ் லைக் அவுட் ஆஃப் மை சாட், கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் மை சாட். ஏன்னா நான் பேசினேன்னா நான் வன்மத்தை அன்ஷிதா விட அன்ஷிதா, அப்புறம் வேற யாரு, மஞ்சரி, முத்துக்குமரனை விட பேடா நான் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அதாவது ரோஷினி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. சௌந்தர்யா அந்த லிஸ்ட்ல வந்துட்டாங்க. அவங்க வந்து இது வரைக்கும் லைக் ஓரளவுக்கு டாலரேட் பண்ண முடிஞ்சது. அவங்க கொஞ்சம் ஓவர் போர்டா போறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அப்புறம் இல்ல, கண்டிப்பா பிளேம் பண்ணோம். நீங்க வேற ஏங்க, நான் என்ன சொல்றேன், நேத்து அவங்க சிரிச்சாங்கல்ல உட்காந்து ஒரு மாதிரி சவுண்ட் பண்ணிக்கிட்டு ரயான் பக்கத்துல உட்காந்து, அது தப்பு. அதை நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா, அது தப்பு. அது கண்டிக்கப்பட. நீங்க ஜாக்லின் பத்தி பேசுறீங்களா இப்ப சவுண்ட் பத்தி பேசுறீங்களா? நான் ஜாக்லின் பத்தி தான் பேசிட்டேன். நான் சவுண்ட் அட்ரஸ் பண்றேன் இருங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல ஜாக்லின் சிரிச்சது எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு அதை விட்டுறது எனக்கு பிடிக்கல. அவங்க ஒரு தடவை சொன்னது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் அழுத்தம் திருத்தமா இன்னொரு தடவை வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவர் ரயன் அந்த இடத்த விட்டு கிளம்பினாரு பார்த்தீங்களா, சைலண்டா ஏஞ்சி போயிட்டாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜாக்லின் ஏஞ்சி போயிருந்துருக்கணும். இது ரெண்டுமே அவங்க பண்ணாதனால எனக்கு ஜாக்லின் மேல கொஞ்சம் கடுப்பு. சரியா, இதுக்கு முன்னாடியும் மார்னிங் ஆக்டிவிட்டியில ஒரு தடவை வந்து மஞ்சரியை வந்து கலாச்சிருப்பாங்க, லைக் ஒரு மாதிரி மார்க் பண்ணிருப்பாங்க. அதுவும் எனக்கு பிடிக்கல. ராணுவ பண்ணிருப்பாங்க, அதுவும் எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த பிஹேவியர் வந்து கன்சிஸ்டண்டா ஓவர் போர்டா போறதுனால தான் எனக்கு அது இஷ்யூவா இருக்கு. ஓகேவா, இதை தாண்டி அப்புறம் முத்துக்குமரன் இருக்காரு இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்தவரும் பேசினாரு, என்னவோ இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் முத்துக்குமரன் தான் காரணம் மாதிரி. பாருங்களேன், அந்த வீட்டுல இல்ல, நான் நீங்க சொன்னதை சொல்ல, முன்னாடி வந்தவர் அப்படி சொன்னாரு. இப்ப என்னன்னா, அவர் வந்து அவருக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சு அதுக்குள்ள அவர் விளையாட பாக்குறாரு. இந்த டாஸ்க அதுக்குள்ளதான் அவர் விளையாடி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ஏன்னா அவர் யாரையும் வந்து போய் துன்புறுத்தல. ஆனா ஃபுல் சைக்காலஜிக்கலா வந்து சத்யாவை டேமேஜ் பண்ணி விட்டாரு. நைட்டு ஃபுல், அதாவது ஒரு ஆள் விடாம எல்லாரையும் கிட்டயும் போய் புலம்புறாரு சத்யா. அந்த அளவுக்கு தான் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவரு மத்தவங்க பண்ண மாதிரி போய் முட்டையை போய் தள்ள உடைக்கிறது, தக்காளி எடுத்து மூஞ்சில தடவுறது, உப்பு எடுத்து வாயில கொட்டுறது, கீழே வந்த முட்டை எடுத்து வாயில அப்புறது, இந்த மாதிரிலாம் எதுவும் அவர் பண்ணல இல்லையா. ஸோ எனக்கு தீபக்கும் அவரும் விளையாடுறது மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுல தீபக் டிட் இட் வே பெட்டர் தென் முத்துக்குமரன். முத்துக்குமரன் டிட் இட் இன் a way லாங் டேர்ம்ல வந்து அது அஃபெக்ட் ஆகும் மத்தவங்களுக்கு. இப்போ சத்யாலாம் வந்து புலம்பியே வந்து ஷோ விட்டு வெளில போயிடுவார் போல இருக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா? ஒன்னே ஒண்ணு. இந்த நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்குல்ல, தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாருமே ஆறாதே நாவினால் சுட்டவடு. எனக்கு இன்னைக்கு முத்துக்குமரன் பண்ணும்போது அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அதை தீபக் பண்ணும்போது இல்ல. சரி, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அறுத்துணிக்கும் வாய்ப்படி வாய்ப்பச் செயல். அர்த்தம் என்ன தெரியுமா? சும்மா எனக்கு கூட தான் தெரியும், நான் கூட தான் சொல்லுவேன். எனக்கு தெரியாதா? இப்ப என்னன்னா, அதுல பிரச்சனை எங்கன்றது பார்த்துட்டு அது ரூட் காசை கண்டுபிடிச்சு அதை ப்ராப்பரா அட்ரஸ் பண்றதுதான் கரெக்டான விஷயம். டாஸ்கே வந்து இப்ப கோளாறு பிடிச்ச டாஸ்க், அதுல ஒரு கோட்பாடு வச்சு விளையாடுறதுல தப்பே இல்லை. அதை பூசி முழுவதுக்காக தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்றதுலாம் வந்து சப்பக்கட்டு. ஏங்க, நான் அப்படி மீன் பண்ணலைங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன், அவர் வந்து பேசி, அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, அவரு பெருசா மத்தவங்கள மாதிரி ஹர்ட் பண்ணலன்னு, அதெல்லாம் இல்லைங்க. நான் அந்த சென்டென்ஸ்க்காக மட்டும்தான் நான் இதை உள்ள எடுத்துட்டு வரேன். புரியுதுங்களா? மஞ்சரி பண்ணதும் தப்புதான், முத்து ஒரு சில இடத்துல பேசுறதும் தப்புதான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல முத்து பண்றதுல எது சரின்னு சொல்றீங்க? இல்ல, அவர் டாஸ்க்குள்ள என்ன பேசியிருந்தாலும், அதாவது தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணாம எது பேசியிருந்தாலும் ஓகே தான்.
அந்த பவுண்டரி எனக்கு கிளியரா இருக்கு. அதை தாண்டி போறது தான் பிரச்சனையே. ஆலன் ப்ரோ சின்ன டவுட் ப்ரோ. ம் இல்ல இது ஆக்சுவலி நான் மாத்தி மாத்தி தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்களோட ட்விட் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ட்விட்ஸ்க்கு லைக் போட்டு திரும்ப போய் லைவ் பார்ப்பேன். ஐயோ நம்மளால என்ன சொல்றாரு ஜெஃபி ஆலும் போதெல்லாம் இதே அலாதரா அது நம்ம ஃபீல் பண்ணும்போது இங்க வந்து பார்த்தா அதே டைல ஆட்டா அப்படியே இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்ப நீங்க சொன்னதுல சின்ன டவுட் என்னன்னா கடைசியா முத்து வந்து சௌந்தர்யா கிட்ட ஆஹ் அவங்க அவங்க அப்பா அப்பா வீடுன்னு சொன்னது தப்புனா அதை வந்து இவ மாத்தி விட்டது தப்புன்னு சொன்னது வந்து எனக்கு அது சரியா படல. அந்த ஒரு டைலாக் மட்டும்தான். மற்றபடி இப்ப இங்க பாருங்களேன், அது அக்செப்டிங் அது ஆல். டாஸ்க்குள்ள நடந்தது கிடையாது. அது ஓட்டிங்ல நடந்தது. சரியா? அந்த இடத்துல அது தப்புன்னு நான் சொல்லிடுவேன். நான் இப்போ சொன்னது எனக்கு என்னன்னா, அது எனக்கு அது டாஸ்க்குள்ள. கரெக்ட் கரெக்ட். அதாவது டாஸ்க்குள்ள பண்ணது அக்செப்டபிள் தான். பட் 95% அக்செப்டபிள் கம்பேரிட்டிவ்லி ஃபார் தீபக் அப்படின்னும் போது ஆமா, கம்பேரிசன்லாம் தீபக் வேணாம். வாஸ் வே பெட்டர்ங்க. இப்ப பாருங்களேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்ல வந்தீங்க, நான் தான் மாட்டேன். என்னன்னா இப்ப பாருங்க, முத்துக்குமரன் வந்து எங்கெல்லாம் குறை சொல்லணுமோ அங்கெல்லாம் குறை சொல்லலாம். குறை சொல்லணுன்றதுக்காக குறை சொல்லக்கூடாது. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. சரியா? அவர் வந்து அந்த டாஸ்க்குக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அவர் பண்ணாரு. டாஸ்க்கை தாண்டி ஓட்டிங்லலாம் பண்ண வேலைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதை தனியா எடுத்து கேட்டிங்கன்னா அதை நான் டாஸ்க்குள்ள சேர்த்துக்க மாட்டேன். அது ஓட் டிஸ்கஷன்ஸ்ல பண்ற வேலைகள், அங்க குளறுபடி வேலைகள் எல்லாருமே பண்ணுவாங்க. அருண் பண்ணாரு இல்லையா? ஐயோ தளபதி அது பார்க்க மேனரிசம்லாம். முடியாது. அதுதான். அந்த வேலைகள் எல்லாருமே பார்ப்பாங்க அந்த இடத்துல. அப்படி வேலை பார்க்கறது தான் கரெக்ட். ஏன்னா, ஓட்டு நீங்க யாருக்கு யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் சேரணும். கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. நம்ம எதிர்பார்க்கிறத மத்தவங்கள செய்ய வச்சிடணும். அதுதான். அங்க அந்த விளையாட்டு விளையாடுனாங்க. அது வந்து முத்து ஒண்ணு ட்ரை பண்ணாரு. அருண் ஒண்ணு ட்ரை பண்ணாங்க. ஜாக்லின் ஒண்ணு பண்ணாங்க. கடைசியில ஜாக்லினுக்கு சாதகமா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இஃப் இந்த கேஸ் மஞ்சரிக்கு அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா மஞ்சரிக்கு யாரும் ஏஞ்சலுக்கு போட மாட்டாங்க. மஞ்சரி ஏஞ்சலா வச்சு இவங்கெல்லாம் உள்ள இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு கெதி என்ன ஆயிருக்கும்? ஆமா. இப்படிதான் யோசிச்சேன். பட் அன்ஷிதா பண்ணது எனக்கு சுத்தமா இரிட்டேட்டிங்கா இருக்குது. ஏன்னே தெரியல. ஏன்னா அவங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து அவங்க நல்லவங்களா காட்டிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்ரோஷப்படுறது இதெல்லாம் என்னங்க, உங்களோட தன்மானத்துல ஒருத்தங்க கை வைக்கும் போது உங்களுக்கு வராத கோபம் வந்து உங்க ஃப்ரெண்ட் அழும்போது வருதுன்னா யாருங்க ஏத்துக்குவா? எப்படின்னா இதுக்கு அதெல்லாம் பார்க்க பவித்ராவே கடுப்பா எவ்வளவு தான் இருந்துச்சு. பரவாயில்லன்னு தோணுது எனக்கு. சரி போ ஏதோ ஒண்ணு பண்ணி தொலை. அட்லீஸ்ட் சரி கொஞ்ச நேரம் பாக்குற மாதிரியாச்சும் இருந்துச்சு. பட் இது எனக்கு எப்படா விடும் இந்த சவுண்டு அப்படின்னு இருந்தது எனக்கு. அதாவது நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறேன். திரும்பவும் நான் வால்யூம் தான் கம்மி பண்ணிட்டு திரும்ப ஐயோ இன்னும் இந்த ஸ்கிரீன் இதுக்கே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அவ்வளோதான். இந்த கேமுக்குள்ள அவ்வளோதான் பண்ண முடியும். சரிங்க சேவன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுங்க. ஹாய் ஹாய் ஆலன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கு ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஆலன். ஆக்சுவலா ஒரு 60 நாள்ல வந்து ஒரு ஷோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா 1 hour எபிசோடு வந்து உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ் தமிழ்லயே வந்து ஒரு 6 ப்ரோமோ ரிலீஸ் ஆனது நான் இன்னைக்கு தான் நினைக்கிறேன். அதுவும் இந்த சீசன் தான். வேற எந்த சீசன் எனக்கு ஞாபகத்துல இல்ல 6 ப்ரோமோ ரிலீஸ் ஆன மாதிரி. பிகாஸ் அந்த அளவுக்கு கான்டென்ட் இருந்தது உள்ள. ஸோ இதுல வந்து அந்த ரோஷினி அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு சூப்பரான ஒரு திருக்குறள் சொன்னாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுங்கிற மாதிரி பேசி ஒருத்தரை வந்து ப்ரொவோக் பண்ணி அவங்கள மனதளவுல பாதிக்க வச்சு வெளியில வர்ற அவுட்கம் இருக்குல்ல, அதுவுமே தப்பு தான். ஸோ மனதாலையும் சரி உடலாலையும் சரி நம்ம எந்த விதமான தீங்கும் ஒருத்தருக்கு செய்யக்கூடாதுங்கிறது தான். ஆனா டெவில் அந்த ஒரு கதாபாத்திரத்தை நீ ஏந்தி இருக்க அப்படின்னா அங்கனுக்குள்ள டாஸ்க் லெட்டர்ல தெளிவா சொல்லிட்டாங்க, நீ மனசாட்சியோ மனிதநேயமோ, இந்த மனசாட்சி மனிதநேயம்னு பேசக்கூடிய ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இதை கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு கேமா பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி கீழே விழுந்து கிடந்ததெல்லாம் எடுத்து வாயில ஒட்டிக்கிற அளவுக்கு நடந்திருக்க வேணாம், அது ஓவர் போர்டா போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் அந்த சௌந்தர்யாவுடைய விஷயம் இருக்குல்ல, சௌந்தர்யா ஜாக்லின் விஷயத்துல வந்து அந்த உங்க அப்பா வீடா இல்ல உங்க அப்பா வீடா அப்படிங்கிறதுக்கு சின்ன வித்தியாசம் தான். அப்பாங்கிறப்ப மரியாதை இருக்கு அந்த இடத்துல. உங்க ஒப்பன் அப்படின்னா அதுக்கு மரியாதை இல்ல, அந்த இடத்துல மரியாதை இல்லை. இவங்க சொன்னது என்னன்னா உங்க அப்பா வீடான்னு கேட்டாங்க.
ஸோ அது வந்து இதே நம்ம கிட்ட ரியல் லைஃப்ல எவனாவது ஒருத்தன் ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், பைக்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, எவனா ஒருத்தன் உங்க ஒப்பம் வீட்டு ரோடா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல பல்ல தட்டி நம்ம கையில கொடுத்துட்டு தான் வரும். நிறைய பேர் 190 பேர் சொல்றேன். அப்ப அந்த இடத்துல தர்ஷிகா பண்ணது தவறுதான். அங்க வந்து சௌந்தர்யாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி பிசிக்கலா வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பேசிட்டுலாம் இருக்க மாட்டோம். என்ன சொல்ல வர்றாரு இன்டைரக்டானா, நாங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருவோங்கிற மாதிரி ராயன் ராணா விஷயத்துல வந்து அட்ரஸ் பண்ணாரு. சௌந்தர்யாவும் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகி பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கள தர்ஷிகாவை அவங்களும் கொஞ்சம் ஓவர் போர்டா தான் போயிட்டாங்க. பேசியிருக்கலாம், கொஞ்சம் டூ மச்சா ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிக் பாஸ் ஆடியன்ஸா இந்த 60 நாள்ல அவங்க வாங்கின சம்பளத்துக்கு இன்னைக்கு தான் உழைச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இந்த 60 நாள்ல வேற எதுவும் அவங்க பண்ண மாதிரி தெரியல. இன்னைக்கு தான் வந்து ஏதோ தே ஹவ் டன் சம்திங் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. இதுல எது சரி எது தப்பு அப்படிங்கிறது வந்து அது டிஸ்கஷனுக்குள்ள இருக்கு. பட் ஒரு டெவிலா இருக்க நீ வந்து வேற என்ன பண்ண முடியும்? அதை தாண்டி உன்னால என்ன பண்ண முடியும்? ஒரு சில பேருக்கு வந்து ப்ரொவோக் பண்றதுல இது இருக்கும். இப்போ இதே சாச்சனாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ப்ரொவோக்கு, இந்த கேம் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாது. 21 வயசு ஆகுது. அந்த பொண்ணை பொறுத்த அளவுக்கு ஒருத்தங்கிட்ட இருந்து அந்த ஸ்டாரை பறிக்கிறதுக்கு மிளகாயை திங்க வச்சுதான் பறிக்க முடியும்னா அதை நம்ம பண்ணிதான் ஆகுறேன். அதுக்கப்புறம் வந்து சத்யாவோட சட்டையோ சம்திங் ஏதோ கிளாத்தஸை வந்து எடுத்து கிழிச்சது அதை பார்க்க முடிஞ்சது நம்மளால. ஸோ சாச்சனா வந்து அது பண்ணது அதெல்லாமே தவறுதான், தவறுதுன்னு நம்ம பேசுறோம். பட் ஆன டெவில் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஓகே, அதை நம்ம கடந்துதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவராலா எனக்கு பர்சனலா இந்த ரிவ்யூவர், அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம ஸ்பேஸ்ல பேசுறோம் இன்ஃபுளுசர், அது எல்லாத்தையும் தாண்டி ஓகே இன்னைக்கு ஒரு 1 hour எபிசோடு அந்த ஃபுல்லா பார்க்கணும், ஃபுல்லா வந்து ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாக்குற அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல் வந்து எனக்கு பர்சனலா கிடைச்சது. எத்தனை பேருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் வந்து சௌந்தர்யாவோட கேம் பிளே, அது ஒரு கேம் பிளே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. நிறைய பேர் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஆதரவா போஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன சௌந்தர்யாக்கு எதிராக பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய பேரை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சௌந்தர்யா வந்து இன்னைக்கு டாஸ்க்ல ஒரு பெரிய ஸ்பாயிலர். சௌந்தர்யா மட்டும் கிடையாது, ஜாக்லின், நான் அருணையும் சேர்த்து சொல்றேன். அதே மாதிரி அந்த பக்கத்துல வந்து அன்ஷிதாவையும் சொல்றேன். என்டையரா வந்து இந்த ஷோவை ஸ்பாயில் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது அனைத்தையும் பண்ணாங்க. ஜாக்லினும் சரி சௌந்தர்யாவும் சரி. பேசிக்கா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க சௌந்தர்யா வந்து ரொம்ப குட் பை ஹார்ட், அவங்க வந்து மனசு ரொம்ப தங்கம், அதனாலதான் அவங்களால வந்து இதை பண்ண முடியல. மனசு ரொம்ப தங்கம்னா அவங்க வந்து மார்க் பண்ண மாட்டாங்க, இல்ல யாரையும் வந்து அந்த மாதிரி ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்னா, சுனிதாவோட டாஸ்க் ஆள்மாறாட்டம் டாஸ்க்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து சௌந்தர்யா கொடுத்திருந்தாங்க. ஏன் அங்க மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சௌந்தர்யா, ஏன் இங்க பெர்ஃபார்ம் பண்ணலங்கிற கேள்வி இருக்கு. அப்போ அட் த சேம் டைம் நீ அதை வந்து பிசிக்கலா தான் ஒருத்தர் ஹார்ம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அந்த கேமை நீ விளையாடி இருக்கலாம். அது நீ வந்து பிசிக்கலா ஹார்ம் பண்ற, இல்ல வந்து நீ அவங்களை வந்து ப்ரொவோக் பண்ற, மென்டலி அவங்களை வந்து அன்ஸ்டேபிள் ஆக்குற, அதுக்கு நீ விளையாண்டுருக்கணும். அட்லீஸ்ட் யூ மைட் ஹவ் பிளேட் சம்திங். நான் ஜெயிலுக்கு போறேன் வடிவேல் ஒரு காமெடியில வந்து நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போறேங்குது, ஜாக்லின் ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போறேன். என்னம்மா மாத்தி மாத்தி ஜெயிலுக்கு போறேங்கிறீங்க? அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த கேமுக்கான ஜஸ்டிஸை நீங்க எங்க பண்ணீங்க? தீபக் பண்ணாரா? ஆமா பண்ணாரு. முத்துக்குமரன் சத்யா வச்சு பண்ணாரு. சாச்சனா சரியோ தப்போ பண்ணுச்சா? ஆமா பண்ணுச்சு. சோ இது எல்லாமே தே ஹவ் டன். அவங்க எல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்களுக்கு எல்லாம் ஃபயர் விட்டுட்டு ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க எதிர்பார்க்கறாங்க ஒரு தரப்பு நீங்க விளையாடணும்னு எதிர்பார்க்கறாங்க. நீங்க எங்க விளையாண்டீங்க? தேவையில்லாம வந்து தர்ஷிகாவோட, ஏன் அப்படின்னா அந்த பக்கத்துல வந்து ரயான் இருக்கான், அந்த பக்கத்துல வந்து ஜெஃப்ரி இருக்கான். இததான் சொல்றேன், சௌந்தர்யாவுடைய கேம் பிளே இந்த கோவா கேங்கு அப்படின்னு ஒண்ணு போனதுக்கு அப்புறம் டோட்டலி போயிடுச்சு. அவங்க she has lost her game. இதுல இருந்து அந்த கேம் முதல்ல இந்த கேம்குள்ள அவங்க வரணும்னா அவங்க அந்த கேங்ல இருந்து முதல்ல வெளியில வரணும். அது பிராக்டிகலி பாசிபிளான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கனெக்ட் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோஷினி சொல்லிட்டு போனாங்க, அது வந்து எனக்கு டிராமா மாதிரியே தெரியல, எனக்கு புரியல. ஜெஃப்ரி கால் வலிக்குது அழுகுறான், அது எனக்கும் வருத்தமா இருந்துச்சு. 136 சிட்டப்ஸ் ஆலன், எனக்கு கரெக்டா கவுண்ட் தெரியல. 138. எம்மா நம்மளாம் 10 பண்றதுக்கே நமக்கு மூச்சு வாங்கிரும் ப்ரோ. உண்மையை ஓப்பனா ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அலன். இருப்பமான்றதே டவுட் தான், அது ஒரு பக்கம் ஓரவத்தி கேச்சிருவோம். அதாவது 138 எல்லாம் பண்ணிட்டு கால் எல்லாம் கிளண்டு போயிடாது ஒரு மாதிரி. எப்படி இருக்க முடியும் ஒருத்தனால? அவன் கால் வலிக்குதுன்னு அழுகுறான். பட் இவங்க வந்து ஒரு பக்கம் போயிட்டு நாங்க எங்களால டெவிலா இருக்க முடியல தீபக் அப்படின்னு அழுகுறாங்க, இந்த பக்கம் வந்துட்டு ஜெஃப்ரி கூட நின்றுட்டு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு புரியல.
டெவில்னா நீ அந்த கேரக்டரா மாறணும். மஞ்சரி ஹாஸ் டன் ஹர் ரோல் வெரி குட்னு நான் சொல்லுவேன். அவங்க மேல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. முட்டையை வாயிலே வச்சுக்க சொன்னாங்க, முட்டையை வந்து முழுங்காம வச்சுக்க சொன்னாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே நீ பழைய பிக் பாஸ் சீசன்லாம் போய் பாருப்பா. பழைய பிக் பாஸ் சீசன்ல எல்லாம் என்ன நடந்துச்சு? விக்ரமன் எல்லாம் அரமிசையோட எடுத்து விட்டாங்க. அமுதவாணனுக்கு மண்டையில கோழி கலர் கோழி குஞ்சு மாதிரி ஆக்கி விட்டாங்க அமுதவான மண்டைய. இது மாதிரி இதை விட பயங்கரமாலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பிக் பாஸ்ல. தமிழ் பிக் பாஸ்லயே சொல்றேன், நான் ஹிந்தி பிக் பாஸ் தெலுங்கு பிக் பாஸ் ரெஃபரன்ஸா எடுக்கல. அட் தி எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு நாளை தான். எனக்கு நான்லாம் இந்த சீசன் பேசவே இல்லை, எந்த ஸ்பேஸ்லயும் வந்து பேசல. இங்க ஆளுனுக்கு தெரியும், இங்க ஒரு சில பேர் நான் ஃபாலோ பண்றவங்களுக்கு, நான் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும். இன்னைக்கு நான் பர்சனலா வந்து பேசணும்னு முன் வந்ததுக்கு மெயினான ரீசனே இன்னைக்கு பிக் பாஸ்ல ஏதோ இருந்துச்சு, தே ஹவ் டன் சம்திங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். இதை வந்து நம்ம கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அட் தி எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்டா வந்து இன்றைய நாள் இருந்ததுங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அட் த சேம் டைம் சௌந்தர்யா ஜாக்லின் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு, ஏன்னா சௌந்தர்யா பின்னி பெடல் எடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். அவங்க டெவில் கேரக்டர் எல்லாம் கொடுத்தா சௌந்தர்யானா அந்த பொண்ணோட ஆட்டிடியூடு, அந்த பொண்ணு ஒரு ஆட்டிடியூட் கேரி பண்ணதுல ரியாக்ஷன்லயே காலி பண்ணிரும். அதை வந்து விஜய் சேதுபதி பிரேக் பண்ணிட்டு போயிட்டாரு. முன்னாடி எல்லாம் பார்வையில அப்படி முடிய அப்படி தூக்கி போடுறது அதுலயே வந்து காலி பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனா நடுவுல வந்து விஜய் சேதுபதி வந்து இந்த சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அதை வந்து அது கம்மி பண்ணிக்கிச்சுன்னு வச்சுக்கலாம். அதனால நான் வந்து இந்த டெவில்ஸ் கேரக்டர்ல வந்து சௌந்தர்யா வந்து எடுத்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக எனக்கு பர்சனலி அமைஞ்சது. உங்களை எத்தனை பேருக்கு அமைஞ்சது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ இதுதான் என்னுடைய கருத்து. தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஹாரி அண்ட் சாமுவல் அண்ட் ஆலன். தேங்க்யூ. ப்ரோ ஆக்சுவலா சௌந்தர்யா இந்த இடத்துல குறைச்சிக்கல. அவங்க வந்து ஒரு half a day மட்டும் சைலண்டா இருந்தாங்க அந்த வீக்கெண்ட் எபிசோட். அப்புறம் அதுக்கப்புறம் தினைக்கும் போட்டு அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டைமும் அதே தான் பண்ணுவாங்க. இது என்னன்னா இந்த வாரம் கொஞ்சம் ஓவர் போர்டா போயிடுச்சு. ரொம்ப ஒரு பயங்கர எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு அவங்க பண்ணதெல்லாம். அதுதான் பிரச்சனை. இல்ல இந்த கேங்குள்ள மாட்டிக்கிட்டதுனாலதான் அவங்க அப்படி இருக்காங்கன்றது என்னுடைய பார்வை. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல.